எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டே இருந்தா எப்படி தெரியாது? உனக்கு என்னப்பா தம்பி தெரியும்? உனக்கு எனக்கு தெரியும். எங்க அம்மா இருந்தாங்கன்னா இப்படி நடக்குமா சார்? அதிமுக ஒற்றுமையா இருக்கா சார்? தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 47 எம்எல்ஏக்கள் மட்டுமே இம்முறை சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையின் கீழ் இந்த தேர்தலை சந்தித்ததால் தங்களுக்கு தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருகிறது. கூட்டணி அமைப்பதில் மற்றும் பல்வேறு வியூகங்களை அமைப்பதில் அவர் தோல்வி அடைந்து விட்டார். இதனால் தலைமையை மாற்ற வேண்டும் என்று ஒரு பக்கம் அதிமுகவினர் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் எடப்பாடி கே பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதல்வருமான விஜய்க்கு தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடமளிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் அவர்களின் முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பொறுப்புகளை நீக்கம் செய்து எடப்பாடி கே பழனிசாமி அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் 2 குழுக்களாக இருவரும் தலைமையின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் சபாநாயகரிடம் 2 பேர் தரப்பினும் தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் மனு அளித்திருக்கிறார்கள். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் விரைவில் இந்த விவகாரத்தில் முடிவெடுப்பேன் என சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அன்பழகன் மற்றும் தனது தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களுடன் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனையில் ஈடுபட்டார். மிக முக்கியமாக இந்த ஆலோசனையை பொறுத்தளவு ஒரு பக்கம் அவர்கள் தமிழக வெற்றிக் கழக அமைச்சரவையில் இடம்பெறுவது, அதே நேரத்தில் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு, சபாநாயகரிடம் இருக்கக்கூடிய மனு மீது சபாநாயகர் என்ன முடிவெடுப்பார் என்பது சம்பந்தமாக தான் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தை பொறுத்தளவு அதிமுகவின் பொதுக்குழுவை விரைவில் கூட்டுவது என முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 1800 பொதுக்குழு உறுப்பினர்களில் எஸ்பி வேலுமணி தரப்பினர் கிட்டத்தட்ட 1050 பேர் உறுப்பினர்களிடம் கையெழுத்து வாங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஓரிரு நாளில் பொதுக்குழு மற்றும் உறுப்பினர்களினுடைய கையெழுத்து அடங்கிய மனுவை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கி அவசர பொதுக்குழுவை, அதாவது அதிமுகவின் அவசர பொதுக்குழுவை, உயர் அதிகாரம் கொண்ட அந்த குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான நகர்வை எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தரப்பு தற்பொழுது தீவிரம் காட்டி வருகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி கே பழனிசாமி தனக்கு எதிராக செயல்பட்டு வரக்கூடிய முக்கிய எம்எல்ஏக்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளை அவருடைய பதவியிலிருந்து நீக்கும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். சபாநாயகர் தரப்புக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிரடியாக தங்களது அழுத்தத்தை வழங்கி வருகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில், அதாவது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அவர்களிடம் நீங்கள் எந்தவித கையெழுத்தும் போடக்கூடாது என்று ஒரு அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஒரு பக்கம் அரசியலை பொறுத்தளவு இவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் தரப்பு தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில், மறுபக்கம் பொதுக்குழுவை கூட்டி தலைமையை மாற்றவும் இவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அதாவது கட்சியை முழுமையாக எஸ்பி வேலுமணி தலைமையின் கீழ் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு நகர்வை நோக்கி அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் அலுவலகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு 2 தரப்பினரும் எந்தவித சண்டையும் வரக்கூடாமல் இருப்பதற்கான காவல்துறை திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில், பொதுக்குழு கூடும் பொழுது சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. அதனால் பொதுக்குழுவை பொறுத்தளவு இப்போதைக்கு வேண்டாம் என்ற ஒரு முடிவில் எடப்பாடி கே பழனிசாமி இருக்கிறார். மறுபக்கம் பொதுக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அவருக்கு எஸ்பி வேலுமணியர் மற்றும் சி வி சண்முகம் தரப்பு கொடுத்துவிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாளையும் தொடர்ச்சியாக அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார்கள். மீண்டும் சபாநாயகரை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான நகர்வை நோக்கி அவருடைய அழுத்தங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் என தெரிகிறது.